பண்ணி, அதாவது 1 கப் மாவுக்கு 30 கப் தண்ணி, இப்படி நல்லா தண்ணியை கலக்கி செடிகளோட வேர் பகுதியிலையும் இலைகள் மேலேயும் தெளிக்கலாம். இதில் இருக்கிற கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் செடிகள் நல்லா திரட்சியாக வளர்கிறதுக்கு உதவும். பூச்செடிகளுக்கு கொடுத்தனா மொட்டுகள் கொட்டாமல் நிறைய பூக்கள் பூக்கும். முக்கியமாக இது ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படும். இலைகளில் வர்ற வெள்ளை பூச்சிகள், சாறு உறிஞ்சும் பூச்சிகளை இது கட்டுப்படுத்தும். கவனிக்க வேண்டியது என்னன்னா, வெயில் நேரத்தில் இதை கொடுக்கக்கூடாது. அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கணும். அதே மாதிரி டைலூட் பண்ணாமல் ஊற்றினா எறும்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 1:30 அதாவது ஒரு பகுதி புளிச்ச மாவுன்னா 30 மடங்கு இந்த நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம டைலூட் பண்ணி கொடுக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம திப்பிலி செடி தான் அறுவடை பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் படர்ந்து இருக்கிற இந்த திப்பிலி செடியை பாருங்களேன். திப்பிலி ஒரு சிறந்த